அதானி, அம்பானி, மோடியின் குற்றச்சாட்டுகள். மோடி மீதே திருப்பும் காங்கிரஸ். அதானி, அம்பானியிடமிருந்து பணம் கிடைத்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன். காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன். தெலங்கானாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அம்பானி, அதானியை பற்றி பேசுவதையும் அவர்களின் பெயரை பயன்படுத்துவதையும் ராகுல் காந்தி நிறுத்திவிட்டார். அம்பானி, அதானியிடமிருந்து காங்கிரஸ் முகாமுக்கு எவ்வளவு கருப்பு பணம் வந்திருக்கிறது? மூட்டை மூட்டையாக ரூபாய் நோட்டுகள் நிரப்பப்பட்ட டெம்போ காங்கிரசுக்கு கிடைத்துவிட்டதா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தது ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி. இந்த நிலையில் மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், அதானி அம்பானியிடமிருந்து பணம் கிடைத்திருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பேன். எனது பிரசாரத்தை நடத்த நிதி தேவைப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் எம்பியாக இருக்கிறேன். டெம்போ வேண்டாம். அதானி என் வீட்டிற்கு ஒரு பை நிறைய பணம் அனுப்பினால் போதும். அவர்கள் பணம் அனுப்பாததால் தான் அவர்களுக்கு எதிராக பேசுகிறோம். அவர்கள் பணம் அனுப்பினால் அதன் பிறகு பரிசீலிப்போம். நகைச்சுவையாக பேசி சிரித்தார். அதானி அம்பானி விவகாரத்தில் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டார். இது குறித்து கருத்து தெரிவித்த அமித் மாளவியா, காங்கிரசின் ஆதிர் ரஞ்சன் சவுத்ரியின் பேட்டி அரசியல் மிரட்டலுக்கு சற்றும் குறைவானவையல்ல. அவர் தனது சமீபத்திய பேட்டியில் காங்கிரசின் முகமூடியை அவிழ்த்து அதானியை பற்றி பேசுவதை நிறுத்துவோம் என்று கூறுகிறார். அம்பானி காங்கிரசுக்கு பணம் கொடுத்ததால் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டார். பாராளுமன்றத்தில் இந்திய வணிகங்களை தாக்குவதற்காக துபாயைச் சேர்ந்த தொழிலதிபரிடமிருந்து பணம் மற்றும் விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கியதாக கூறப்படும் மஹுவா மொய்த்ராவின் செயல்களுக்கு இது சமம் என தெரிவித்திருக்கிறார்.